ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேவி பாகம் 10. வேண்டாம் என்கிறேனே, புரியவில்லையா? என் தங்கையின் வயிற்றை காப்பாற்றும் அளவுக்கு என்னால் சம்பாதிக்க முடியும். அதற்கு மேல் பட்டிலும் பொன்னிலும் எங்களுக்கு ஆசை இல்லை. ஆனால் நான் கேட்பதெல்லாம் என் தங்கையின் மானத்தை காப்பாற்றுங்கள் என்பதுதான் என்று கோபத்தில் தொடங்கி கொஞ்சலில் முடித்தாள் தேவி. நன்றாக வாதாடுகிறாள். வக்கீலுக்கு படித்திருக்கலாம் என்று கிண்டல் செய்தான் அவன். என்ன செய்வது என்றே தேவிக்கு புரியவில்லை. பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பார்கள். அவன் கல்லாய் இருக்கிறானே. நான் மெய்யாகவே தான் சொல்கிறேன். இன்னமும் தாமதித்தால் விஷயம் வெளியாகும் நிலை வந்துவிடும். அவமானம் ஏற்படும். செல்வியால் அதை தாங்க முடியாமல் உயிரையே விட்டு விடுவாள். ஐயோ, தயவுசெய்து எங்கள் மானத்தை காப்பாற்றுங்கள். அவனிடம் கொஞ்சுவதற்குள் தேவிக்கு அவமானத்தால் உயிர் போய் வந்தது. இன்னமும் அவன் பதில் பேசவில்லை. உங்கள் பணம் எங்களுக்கு வேண்டாம் என்று சத்தியம் செய்கிறேன். அல்லது உங்கள் சொத்தில் ஓர் அணுவும் வேண்டாம் என்று எழுதி தந்து விடுகிறேன். அந்த பொருட்கள் நீங்கள் எப்படி எழுத சொன்னாலும் எழுதி கையெழுத்து விட்டு தந்து விடுகிறேன். ஆனால் இப்போது தயவு பண்ணுங்கள். வயிறு குழந்தையோடு ஏங்கி நிற்கும் என் தங்கையின் மானத்தை காப்பாற்றுங்கள். வார்த்தைகள் முடிவுறு முன் தேவியின் உதடுகள் நடுங்கலாயின. கடவுளே, இந்த திமிர் பிடித்தவன் முன்னே அழுகை வேறு வந்து அவமானம் படுத்துமா என்று ஆத்திரத்துடன் நினைத்தாள். எதை வேண்டுமானாலும் துணிந்து செய்யலாம். பெரிய இடத்து பையனை வழி போட்டு பிடித்தால் போதும் என்று மானம் கெட்டு செயல்படுகிறவர்கள் எல்லாம் மானம் அவமானம் என்று பேசினால் கேட்பதற்கு நன்றாக இல்லை என்றான் தினகர். தேவி சற்றென்று எழுந்து நின்றாள். ஆத்திரத்தில் அவள் உடல் நடுங்கியது. அவமானத்தில் முகம் இரத்த நிறம் கொண்டது. வரிசையான வெண் பற்கள் கிளுத்தட்டில் மீது அழுத்தி பதிந்தன. நெஞ்சம் விம்மி விம்மி தணிந்தது. இறுக மூடிய கை விரல்களின் நகங்கள் மிருதுவான உள்ளங்கையை குத்தி புண்ணாக்கின. கண்களை மூடிக்கொண்டு ஒரு முழு நிமிடம் அப்படியே நின்றாள். மனங்கெட்ட செய்யலாமே. செல்வி 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 செல்வி. பள்ளி இருந்து விடுபட்ட இதழ்கள் முணுமுணுத்தன. மெல்ல மெல்ல உணர்ச்சிகள் ஒரு காட்டுக்குள் அடங்கி வரவும் கண்களை திறந்தாள். தன் முகத்தில் கூர்மையுடன் பதிந்திருந்த தினகரின் பார்வையை சந்தித்தாள். அவனிடம் ஏதோ சொல்ல வேண்டும் என்று வாயைத் திறந்தாள். ஆனால் என்ன சொல்லுவது என்று தான் புரியவில்லை. எதை சொல்லிதான் என்ன பயன் விளையப் போகிறது? எதற்குமே இந்த கல் நெஞ்சன் இலகம் போவதும் இல்லை. செல்வியின் கண்ணீர் வற்றப்போவதும் இல்லை. செல்வி செல்வி, என் தங்கமே, இருந்திருந்து இவன் தம்பியா நீ காதலிக்க வேண்டும்? அசட்டு பின்னி, இனி உன் கதி என்னடி? நேற்றைய போல இன்னமும் எத்தனை நாள் வரும்? நீ தாங்குவாயா? அந்த திடம் உனக்கு ஏது? இனி நீ. செல்வியை பற்றி நினைவு வந்ததும் தேவியின் இதழ்கள் மீண்டும் நடுங்கலாயின. கண்களில் நீர் பெருக தொடங்கியது. இந்த தோல்வியுடன் அவள் முகத்தில் எப்படி விழிப்பது? கண்ணீரா பெண்களின் கடைசி ஆயுதம் என்பார்கள். இது கடைசி கட்ட போரா? தினகரின் குரலில் புனையோடு அவளது சிந்தனை இடை வெட்டியது. நிமிர்ந்து அவனை விரித்து பார்த்தாள் தேவி. எலி நகையாடுகிறானா? இந்த வேதனையும் தவிப்பும் அவனுக்கு சிரிப்பாக இருக்கிறதா? இரக்கமற்ற பாவி. வெறுப்புடன் பார்வையை அகற்றினாள். மேலே எதுவும் பேசாமல் கதவின் பக்கமாக திரும்பி நடக்கத் தொடங்கினாள். நீ வந்த பிரச்சினையை மறந்துவிட்டு போகிறாயே போல் இருக்கிறதே என்று மீண்டும் குறுக்கே புகுந்து தினகரின் குரல் அதில் என் கடைசி முடிவு என்னவென்று கேட்கவே இல்லையே. ஆசையும் நிராசையும் நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் ஒன்றே என்று துரத்தி வர தேவி தினகரனை திரும்பி பார்த்தாள். இந்த அபலை பெண்ணின் துன்பத்தை கண்டு மனம் இறங்கிவிட்டானோ என்ற நம்பிக்கை ஒரு புறம். இந்த கல் நெஞ்சனா இலங்குகிறவன் எவ்வளவு ஏளனம்!
உதாசீனம். இன்னும் அவமதிப்பாக ஏதேனும் கூற நினைத்திருப்பான் என்ற எண்ணம் ஒரு புறமாக தேவி தினகரனை திரும்பி பார்த்தாள். அவன் நிதானமாக தன் சுழல் நாற்காலியை விட்டு எழுந்தான். அவள் அருகே வந்தான். பான் பையில் கையை விட்டு கொண்டு தேவி ஏற இறங்க பார்த்தான். நண்டுக்கு திண்டாட்டம், நரிக்கு கொண்டாட்டமாம். தேவியின் தவிப்பு தினகருக்கு ரசிப்பதாக இருக்கிறதாக்கும். கண்ணை மறைத்து விழுந்த கூந்தல் சுருளை ஆத்திரத்துடன் விளக்கினாள் தேவி. சொல்லித்தான் முடியுங்களேன் உங்கள் கடைசி முடிவை. நானும் கேட்டுவிட்டே போகிறேன். ஒருவேளை அதை சொல்ல உங்களுக்கு கூட கூசுகிறதோ? கூசுகிறதே என்று பொறுமையிழந்து கேட்டாள் தேவி. பொறுமைக்கும் உனக்கும் இடையே மிக அதிகம் இல்லையா தேவி என்று பெற்று பெயர் வைத்தவன் போல அவன் உரிமையுடன் அழைத்து பேசினான். அவனை கண்களால் வெட்டினாள் தேவி. என் நிலை உங்களை வைத்து சிந்தித்து பாருங்கள். இந்த அளவு பொறுமையை கடைப்பிடிப்பது கூட எவ்வளவு கடினம் என்று பிறகு நீங்களே சொல்வீர்கள். அது போகட்டும், உங்கள் முடிவு என்ன? என்று முகவாய்க்கட்டையை தடவினான் தினகர். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவனாக பேச தொடங்கினான். இதோ பார் தேவி, நீ கோரி திரும்பது மிகவும் பெரிய விஷயம். இதில் எல்லாம் வினாடிக்குள் முடிவு சொல்ல முடியலாது. நன்றாக யோசித்து பார். வேண்டும் என்று மணிக்கட்டை திருப்பி கையில் பளபளத்த கனமான சதுர கடிகாரத்தை பார்த்தான். பிறகு தொடர்ந்தான். இப்போது அதை பற்றி சிந்திக்க எனக்கு நேரமில்லை. நீ ஒன்று செய்கிறாயா? இன்று மாலை இன்று வேறு வேலை இருக்கிறது. அதனால் நாளை வருகிறாயா? நான் என் முடிவை சொல்கிறேன். காலையிலே வரட்டுமா என்று அவளுடன் கேட்டாள் தேவி. காலையிலா? வேண்டாம் வேண்டாம், நல்ல வேலை. நேரம் ஆயிற்றே. அப்போது முடியாது. மாலை 5 மணிக்கு மேல் வா, அல்லது நானே உன்னை வந்து அழைத்து செல்லட்டுமா? உன் எங்கே அழைத்து போகிறீர்கள் என்று எச்சரிக்கையுடன் கேட்டாள் தேவி. எங்கேயாவது, எங்கேனும் மனவிட்டு பேசக்கூடிய இடத்திற்கு போகலாம் என்று நினைத்தேன். ஏன், என்னுடன் வருவதற்கு பயமா இருக்கிறதா என்று கேலியாக சிரித்தான் அவன். எனக்கு என்ன பயம்? நீங்கள் என்ன புலியா கரடியா என்று அலட்சியமாக தலையை சிலுப்பினாள் தேவி. அந்த இரண்டுக்கும் தான் பயப்பட வேண்டுமா? நான் வேறு நினைத்தேன். என்ன, என் தம்பி மனோகரன் மாதிரி எண்ணி பயந்து விட்டாயோ என்று நினைத்தேன் என்று ஒரு விதமாக புன்னகை செய்தான் அவன். தேவியின் முகம் சிவந்தது. சி என்று முகத்தை வேறுபுறம் திருப்பினாள். அவனது புன்சிரிப்பு நல்ல சிரிப்பாக மலர்ந்தது. சிரித்து முடித்துவிட்டு, அப்படியானால் வருவதற்கு பயம் இல்லை. சரி தானே, நீ வீணாக இங்கும் அங்கும் அழ வேண்டாம். உன் வீடு எங்கே என்று சொல், நானே வருகிறேன் என்றான். அவனது சிரிப்பில் ஏற்பட்ட அதிர்ச்சியை அடங்கி கொண்டு யோசித்தாள் தேவி. தவறோ நடந்துவிட்ட போதும் செல்வி வதந்திக்கு ஆளாகிவிடவில்லை. இப்போது இவன் அங்கே வருவதும் தான் அவளுடன் காரில் செல்வதும் அது எல்லோருக்கும் தெரிவதும் என்றால் தேவிக்கு பிடிக்கவில்லை. தப்பா செய்கிறேன் மறைத்து செய்வதற்கு என்று அடித்து பேசுகிறவள் தான். ஆனாலும் என் வீட்டில் நீங்கள் வர வேண்டாம். சுதந்திர நாள் பூங்கா அருகில் நில்லுங்கள், நான் வந்து விடுகிறேன் என்றாள் அவனிடம். உடனே அவன் தவறாக எடுத்துக்கொண்டானோ என்ற அச்சம் பிறந்தது. அண்ணாந்து அவன் முகத்தை பார்த்தாள். ஒரு குறும் சிரிப்பு. அவன் முகத்தில் வேறு மாறுதல் இல்லை. இந்த முகத்தை பார்த்தவர்கள் இந்த மனிதன் பொல்லாதவன் என்று எப்படி சொல்ல முடியும்? தம்பி ருத்திர பூனை என்றால் அண்ணன் பசுத்தோல் போர்த்திய புலி போலும். மனோகரை நினைத்ததும் தேவியின் முகம் கருத்தது. என்ன அவ்வளோ கோபம் என்று வினாவினான் தினகர். தூக்கி வாரி போட்டு கொண்டு அவனை பார்த்தாள் தேவி. அவளை யான் கவனித்து கொண்டிருக்கிறான். கோபம் வேண்டாம் தேவி, நீ சொல்கிற இடத்துக்கே அடியேன் வந்து சேர்கிறேன் என்று பொய்யான பணிவுடன் கூறினான் தினகர். அவனது வேடிக்கை தேவிக்கு ரசிக்கவில்லை. சரி, நான் வருகிறேன் என்று கிளம்பிவிட்டாள். வீட்டை அடைந்தாள். என்னக்கா என்று ஆவலே வடிவாக வந்தாள் தேவி. நடந்ததை சொல்லிவிட்டு யோசித்து கூறுகிறாராம் என்று முடித்தாள் தேவி. இறைவன் படத்தருகே ஓடினாள் செல்வி. பயபக்தியோடு கன்னத்தில் பட்பட் என்று போட்டுக்கொண்டாள். சாமி ஆண்டவனே, அவரை நல்ல பதில் செய்ய வேண்டும் என்று கை குவித்து வேண்டிக் கொண்டாள். பார்த்து கொண்டே இருந்த தேவிக்கு எரிச்சல் வந்தது. ஏண்டி,
அந்த தினகருக்கு நல்ல பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறாயே. உன் மனோகருக்கு நல்ல புத்தி வந்து கடமை உணர்வோடு உன்னிடம் திரும்பி வரட்டும் என்று கடவுளிடம் கேளேன் என்றாள். அது எப்படி அக்கா? அவர் சும்மாவே கொஞ்சம் பயந்த சுபாவம். அண்ணனை மீறி போக அவரால் முடியுமா என்று மனோகருக்காக வக்காலத்து வாங்கிய நாள் செல்வி. ஆமாண்டி, கொஞ்ச நாள் பொறுத்துப்பார். அந்த தினகர் உன் மனோகரின் கழுத்தை சங்கிலி மாட்டு தோ தோ என்பார். உன் மனோகர் வாளை குலைத்து கொண்டு ஓடுவார். பார்த்து பார்த்து ரசி என்று வெறுப்புடன் கூறினாள் தேவி. என்னக்கா இப்படி சொல்கிறாய் என்று முகம் வாடினாள் செல்வி. இல்லையடியா அம்மா, இனி இல்லை. உன் மனோகரை இனி ஒரு வார்த்தை சொல்வதில்லை, சரிதானே என்று எழுந்து உள்ளே சென்றாள் தேவி. என் தங்கையை நல்லது கெட்டது அறியாத பித்தாக மாற்றி விட்டானே பாவி என்று உள்ளூர பெருமினாள். அடுத்த நாள் காலை கரைந்து மத்தியானம் மறைந்து மாலையும் வந்து சேர்ந்தது. மணி 5 நெருங்கும் முன் செல்வி தேவியை விரட்டத் தொடங்கிவிட்டாள். கிளம்புக்கா கிளம்பு என்று ஒரே நச்சரிப்பு. தங்கையிடம் விடைபெற்று கொண்டு கிளம்பும் போது தேவியின் இதயம் கொஞ்சம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. கதை முடிந்தது. இன்னொரு கதையில் சந்திக்கலாம். கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.